الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وجعلناهم أئمة يهدون بأمرنا وأوحينا إليهم فعل الخيرات وإقام الصلاة وإيتاء الزكاة وكانوا لنا عابدين. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அருட்பாக்கியங்களில் ஒன்று ஜும்மா. அதிலும் குறிப்பாக அந்த ஜும்மாவை ரமதானிலே பெறுகிற போது இன்னும் சிறப்பாகி விடுகிறது. அல்லாஹ் அப்பேற்பட்ட ஒரு நன்னாளிலே நம்மை அமர வைத்திருக்கிறான். அல்லாஹ் இந்த நாளினுடைய பரக்கத்தால் உலக மக்கள் எல்லோரும் உடைய விஷயத்திலும் அல்லாஹ் நிம்மதியை நிலைநாட்டுவானாக. போர் பதட்டத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. போர் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை விட்டும் அல்லாஹ் மக்களை பாதுகாத்தருள்வானாக. அருமையானவர்களே, இந்த ஜும்மாவுடைய நாளில்தான் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ரமதான் என்று வருகிற போது இன்னும் அதிகமாக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாளினுடைய நன்மைகளை நாம் வீணாக்கி விடக்கூடாது. அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை, இஸ்லாத்தை 5 விதமான தூண்களின் மீது நிறுவி இருக்கிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு ஹம்சன். இந்த மார்க்கம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்று சொன்னால் 5 தூண்கள். அதிலே எது ஒன்று இல்லையானாலும் அதற்கு இஸ்லாம் என்று சொல்ல முடியாது, அவரை முஸ்லிம் என்பதாகவும் சொல்ல முடியாது. இந்த 5 கடமைகள் தான் இஸ்லாத்தினுடைய மிக பிரதான கடமையாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதில் முதலாவது அகீதா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஜக்காத், ஐந்தாவது ஹஜ்ஜாக இருக்கிறது. அந்த இஸ்லாத்தினுடைய கடமைகளில் மிக முக்கியமான கடமை எப்படி தொழுகை இருக்கிறதோ, நோன்பு இருக்கிறதோ, அதுபோல்தான் ஜக்காத்தும் ஒரு கடமையாக இருக்கிறது. ஜக்காத் என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு பொருளாதார சிஸ்டத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறார். உலக மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு அழகான பொருளாதார சிஸ்டத்தை அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஏழைகள் பணக்காரர்களிடத்தில் பெற வேண்டும், பணக்காரர்கள் ஏழைகளிடத்தில் கொடுக்க வேண்டும். ஏழைகள் பணக்காரர்களிடத்தில் பெற வேண்டும், பணக்காரர்கள் ஏழைகளிடத்தில் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அழகான இஸ்லாமிய பொருளாதார சிஸ்டத்தை அல்லாஹ் மிகப்பெரிய இந்த ஜகாத்தினுடைய விஷயத்தில் ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஜகாத்தினுடைய கடமை எப்படி தொழுகை கடமையோ அதுபோல் ஜகாத்தும் கடமை. ஒருவர் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது அகீமுஸ்ஸலா வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வ ஊஹைனா இலைஹிம் ஃபஅலல் கைராத், உங்களுக்கு மத்தியில் நாம் நலவை செய்யும்படி நாம் உங்களுக்கு கட்டளையிட்டோம். ஃபஅலல் கைராத், அதே போல் இகாமுஸ் ஸலாத்தி வ ஈதா ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், நீங்கள் ஜகாத்தையும் கொடுங்கள். எங்க எல்லாம் அல்லாஹ் தொழுகை குறித்து சொல்லுகிறானோ அங்கே எல்லாம் அல்லாஹ் ஜகாத்தை குறித்தும் சொல்லுகிறான்.
ஒருவர் நான் சொல்லுகிறார், நான் தொழுகுவேன் ஆனால் ஜகாத் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் இவர் முழுமையான முஃமின் பெற்றவராக இருக்க முடியாது. இவர் முழுமையான ஈமானை பெற்றவராக இருக்க முடியாது. முழுமையான ஈமானை பெற்றவர் தொழுவும் செய்ய வேண்டும், அவர் ஜக்காத்தையும் கொடுக்க வேண்டும். தொழுகை எப்படி கடமையோ அதுபோல் ஜக்காத்தும் கடமை. வருடத்தில் ஒரு முறை அவர் தான் வைத்திருக்கக்கூடிய பணத்தில் கணக்கு போட்டு சரியான முறையில் அந்த ஜக்காத்தை வெளியேற்ற வேண்டும். இது பொருளுக்கான அழுக்கு. இதை அல்லாஹ் கடமையாக இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் மீது ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, 5 கடமைகளில் மிக முக்கியமான கடமை ஜக்காத். ஜகாத்தினுடைய விஷயங்களை குறித்து பயான் பேச வேண்டும் என்று சொன்னால் பல மணி நேரங்கள் பேச முடியும். ஏன்? ஜகாத்தினுடைய சட்டங்கள் அவ்வளவு நுணுக்கமானதாக இருக்கிறது. மிக சின்ன சின்ன அழகான சட்டங்கள், நுணுக்கமான சட்டங்கள். ஒரு முறை கேட்டால் புரிய வராது, பல முறை கேட்கிற போதுதான் அந்த சட்டங்கள் புலப்படுகிற அடிப்படையில் அப்பேற்பட்ட நுணுக்கமான சட்டங்கள் எல்லாம் இந்த ஜக்காத்தினுடைய விஷயங்கள் இருக்கிறது. எனவே அருமையானவர்களே, இந்த வாரம் நாம் ஜக்காத்தினுடைய சிறப்புகளையும் அதனுடைய எச்சரிக்கைகளையும் குறித்து பார்க்கலாம். அடுத்த வாரங்கள் ஜக்காத்தினுடைய சட்டங்களை குறித்து பார்க்கலாம். அல்லாஹும் குர்ஆனில் அப்படிதான் சொல்லியிருக்கிறான். மக்காவினுடைய 10 ஆண்டு காலத்தில் அல்லாஹ் ஜக்காத்தினுடைய சிறப்புகளை குறித்து சொல்லுகிறான். ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறான். வல்லதீன ஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன், நீங்கள் ஜக்காத் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறான். ஆனால் எந்த சஹாபாக்களுக்கும் அது எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியல. கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். எப்படி கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் பின்னால் மதீனாவிற்கு சென்ற பிறகுதான் அந்த ஜக்காத்தினுடைய சட்டத்தை விளக்கி, இதில் இவ்வளவு கொடுக்க வேண்டும், தங்கத்தில் இவ்வளவு கொடுக்க வேண்டும், வெள்ளியில் இவ்வளவு கொடுக்க வேண்டும், கால்நடைகள் இருந்தால் அதற்கான ஜக்காத் இது, விளைச்சல் நிலங்களாக இருந்தால் அதற்கான ஜக்காத் இது என்று அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை மதீனாவில் சொன்னான் என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களை, முதலில் அதனுடைய சிறப்புகளை விளங்குகிற போதுதான் அந்த ஜக்காத் கொடுப்பதற்கான எண்ணங்கள் பிறக்கிறது. அதனுடைய சிறப்புகள் என்ன, ஜக்காத் கொடுத்தால் அதனுடைய பலன்கள் என்ன, ஜக்காத் கொடுக்காவிட்டால் அதற்கான எச்சரிக்கைகள் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் ஜக்காத் என்கிற வார்த்தையை 3 வார்த்தைகளாக பயன்படுத்துகிறான். ஜக்காத்திற்கு 3 வார்த்தைகளை குர்ஆன் சொல்லுகிறது. முதலாவது சதகா என்கிற வார்த்தை. சதக்கா என்கிற வார்த்தை குர்ஆனில் எங்கெல்லாம் சதக்கா என்கிற வார்த்தை வருகிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ் சொல்ல வருகிற விஷயம் ஜக்காத் தான். ஆனால் காலப்போக்கில் நாம் தான் பிரித்து கொண்டோம். ஜக்காத் என்பது வேறு, சதக்கா என்பது வேறு. ஜக்காத்தினுடைய தர்மங்கள் என்பது வேறு, இதர தர்மங்கள், தான தர்மங்கள் என்பது வேறு. காலப்போக்கில் நாம் பிரித்து கொண்டதை தவிர ஜக்காத் என்கிற சதக்கா என்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் பயன்படுத்துவது அது ஜக்காத்தினுடைய அர்த்தத்தில் என்பதாக சொன்னான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான், இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா. ஜக்காத் என்பது, சதக்கா என்பது அது ஏழைகளுக்கு சொந்தமானது என்று சொல்லுகிற போது அல்லாஹ் இங்கே சதக்கா என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்பதாக பார்க்கிறோம். இரண்டாவது, அல்லாஹ் ஜக்காத்தை ஜக்காத் என்கிற வார்த்தையிலே பயன்படுத்துகிறான். அகீமுஸ்ஸலா வ ஆத்துஸ்ஸகா. குர்ஆன் ஓதுகிற போது நிறைய இடங்களில் நாம் ஓத முடியும். அகீமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள், வ ஆத்துஸ்ஸகா. அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கிறார்கள், கை குழந்தையாக இருக்கிறார்கள். அந்த மக்கள் எல்லாம் தன்னுடைய தாயை குற்றம் சாட்டுகிற போது அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வைக்கிறான். குழந்தை பேசுகிறது. சொன்னது கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வினுடைய அடிமை. அடுத்து சொல்லுகிறது வஆதானியல் கிதாபு வஜஅலனி நபியா, அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்து என்னை நபியாக ஆக்கி இருக்கிறான். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்து, நான் எங்கிருந்தாலும் அல்லாஹ் என்னை பரக்கத்து பொருந்திய ஒரு ஊரில் ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவுசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா, அல்லாஹ் எனக்கு ஜக்காத்தை கொடுக்குமாறும் தொழுகையை நிறைவேற்றுமாறும் அல்லாஹ் வசியத்து செய்திருக்கிறான் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கிற போது பேசிய வார்த்தையை அல்லாஹ் மரியம் சூராவில் பதிவு செய்கிறான் என்பதாக பார்க்கிறோம். ஆக ஜக்காத் என்பதை அல்லாஹ் ஜக்காத் என்கிற வார்த்தையிலே பயன்படுத்துகிறான். இது இரண்டாவது என்பதாக சொன்னார்கள். மூன்றாவது சொல்வார்கள், ஜக்காத் என்கிற வார்த்தை அல்லாஹ் ஹக்குன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். குர்ஆனில் வருகிறது, ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்பவர்களுக்கான உரிமை அவர்களிடத்தில் இருக்கிறது. ஹக் என்று சொன்னால் கடமை, கடமையாக இருக்கிறது. இது ஏதோ பரிதாபப்பட்டு அவர் ஒண்ணும் இல்லாம இருக்கிறாரு, சொத்துக்கு வழி இல்லாம இருக்கிறாரு, ரொம்ப ஏழையா இருக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, பரிதாபப்பட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கடமை இல்ல. நீங்க பரிதாபப்பட்டு கொடுக்கிறீங்களே, இது பரிதாபப்பட்டு கொடுக்கக்கூடிய கடமை இல்லை. மாறாக அல்லாஹ் சொல்லுகிறான் ஹக்குன், இது கடமை, கேட்பவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை பணக்காரரிடத்தில் இருக்கிறது. அதே போல் ஏழைகள் பணக்காரரிடத்தில் கேட்க வேண்டிய கடமை இருக்கிறது என்றாக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இது ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்பவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை பணக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக ஹக்கு என்கிற வார்த்தையை அல்லாஹ் இங்க ஜக்காத்திற்கு பயன்படுத்துகிறான் என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, பொதுவாக ஜக்காத் கொடுப்பதற்கு மனசு வர்றதில்லை. நான் சம்பாதிச்ச பணம், நான் சேர்த்தது, நான் சொத்தை சேர்த்து வச்சது, நான் அடிச்சது குடிச்சது என்பதாக இது கொடுப்பதற்கான மனசு வர்றதில்லை.
காரணம் என்ன தெரியுமா? இது நாம் சம்பாதித்தோம் என்பதாக எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் உட்கார்ந்து இருக்கிறது. அல்லாஹ் இதற்கு பதில் சொல்லுகிறான், செல்வத்தை நீ சம்பாதிக்கவில்லை. அல்லாஹ் சொல்லுகிற பதில் இதுதான், நான் கொடுத்த பணத்திலிருந்து நீ கொடு என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அது செல்வத்தை கொடுப்பது அல்லாஹ். வியாபாரம் செய்கிறோம், கல்லால போய் உட்கார்ந்து இருக்கிறோம், கஸ்டமரை வர வைக்கிறது அல்லாஹ் தானே. கஸ்டமருக்கான தேவை ஏற்படுத்துவது அல்லாஹ், காரணங்களை ஏற்படுத்துவது அல்லாஹ். கல்லால உட்கார்ந்து அல்லாஹ் யாரையும் வர வைக்கலன்னா, சில பேர் பாக்குறோமா இல்லையா, காலையில கடையை திறந்து சாயங்காலம் வரைக்கும் போனி ஆகாதவர்கள்லாம் இருக்கலாங்கிறே. வறுமையானவர்களே, கஸ்டமர்களை அல்லாஹ் தேடி அனுப்புவோன் அல்லாஹ், கஸ்டமர்களுக்கான தேவையை ஏற்படுத்துவோன் அல்லாஹ். அதுபோல்தான் பசி இருக்கிறது, நல்ல உணவு இருக்கிறது, ஆனா பசி இல்லைன்னு சொன்னா, நல்ல பெட் இருக்கிறது, மெத்தை இருக்கிறது, வீடு இருக்கிறது, ஆனால் தூக்கம் வரவில்லை என்றால் அதற்கான காரணங்களை ஏற்படுத்துபவன் ரப்பு. காரணங்களை ஏற்படுத்துபவன் ரப்பு. அப்ப வியாபாரத்தினுடைய காரணங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு அந்த பொருளை விற்கிற அளவுக்கு ஒரு வியாபாரத்தினுடைய காரணத்தை ஏற்படுத்துபவன் அல்லாஹ். அதனால் சொல்லுகிறான், வாத்துஹும் மிம்மாலில்லாஹி அல்லதி ஆதாக்கும். செல்வம் என்பது நீங்கள் சேர்த்த செல்வம் அல்ல, இது நான் கொடுத்த பொருள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் கொடுத்த செல்வம் இது. அல்லாஹ் கொடுத்த செல்வம் என்று உள்ளத்தில் ஒருவர் விளங்கிவிட்டால் அவர் பொருள் கொடுப்பதற்கு லேசாகி விடும், அவர் கொடுத்து விடுவார். இது அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் எனக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறான், நாளைக்கு அல்லாஹ் இது பிடுங்கிக் கொள்ளலாம், செய்யலாம். எனவே அவர் என்ன செய்வார்? பயந்து கொண்டு அந்த பொருளை கணக்கு போட்டு ஜக்காத்தை நிறைவேற்றி விடுவார் என்பதாக சொன்னார்கள். ஆக அருமையானவர்களே, ஜக்காத்தினுடைய அல்லாஹ் பொதுவாக செல்வத்தை இது அல்லாஹ் கொடுத்தது என்பதாக சொல்லி காட்டுகிறான். பொதுவாக இஸ்லாத்தினுடைய ஒரு சித்தாந்தமே என்னன்னு சொன்னா, பணக்காரர்களிடத்திலேயே பொருள் சுத்தி கொண்டு இருக்கக்கூடாது, பணக்காரர்களிடத்திலே அதனுடைய ரொட்டேஷன்லயே காசு இருக்கக்கூடாது, அது ஏழைகளிடத்திலும் செல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், கைலா யகூன தூனதம் பைனல் அக்னியா, கைலா யகூன தூனதம் பைனல் அக்னியா. உங்கள் உள்ளில் உள்ள பணக்காரர்களிடத்தில் மாத்திரம் அந்த செல்வம் சுற்றி கொண்டு இருக்க வேண்டாம், அது ஏழைகளிடத்திலும் அதற்கான ஹக்கு இருக்கிறது, அவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால் தான் அல்லாஹ் தஆலா நீங்கள் ஏழைகளுக்கும் கொடுங்கள் என்று அல்லாஹ் பணக்காரர்களிடத்தில் சொல்லுகிறான். பொதுவாக பணக்காரர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் ஏழ்மையை வைத்து பணக்காரர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, உங்கள் பொருள், உங்கள் செல்வங்கள் இது உங்களுக்கு சோதனையாக இருக்கிறது என்பதாக சொல்லுகிறான். என்ன சோதனை? அல்லாஹ் அந்த செல்வத்தை வைத்து சோதிக்கிறான். நீ ஏழைகளுக்கு கொடுக்கிறாயா இல்லையா, ஏழைகளுக்கு கொடுக்கிறையா இல்லையா, ஜகாத்தை நிறைவேற்றுகிறாயா இல்லையா என்று சொல்லி அல்லாஹ் அந்த செல்வத்தை கொடுத்து சோதிக்கிறான். எனவே ஏழ்மை அல்லாஹ் படைத்தது எதற்கு தெரியுமா? மக்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் பணக்காரர்களை சோதிப்பதற்குத்தான் அல்லாஹ் ஏழ்மையை படைத்தான், ஏழைகளை படைத்தான். பொதுவாக வறுமையை ஒழிக்கிறேன், ஏழையை ஒழிக்கிறேன்னு சொன்னா அது ஒழிக்க முடியாது. வறுமை என்பது அது கியாமத்து வரைக்கும் இருக்கும். அல்லாஹ் நோயையும் படைத்திருக்கிறான், ஆரோக்கியம் வைத்திருக்கிறான். நோய் எப்படி இருக்கிறதோ, ஆரோக்கியம் எப்படி இருக்கிறதோ, அதே போல் நோயும் கியாமத்து வரைக்கும் இருக்கும். அதே போல் அல்லாஹ் அறியாமையும் படைத்திருக்கிறான், அல்லாஹ் அறிவையும் பயன்படுத்தியிருக்கிறான். அறிவு எப்படி இருக்கிறதோ அதே போல் அறியாமையும் கியாமத்து வரைக்கும் இருக்கும். இதையெல்லாம் அழிக்க முடியாது என்பதாக சொன்னார், அழிக்க முடியாது. அதே மாதிரி அதுபோல் தான் இந்த ஜகாத்தை ஏழைகளை சோதிப்பதற்காக வேண்டி, பணக்காரர்களை சோதிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஏழைகளை படைத்திருக்கிறான், ஏழ்மையை படைத்திருக்கிறான் என்பதாக சொன்னார்கள். ஆக அல்லாஹ் பணக்காரர்களை சோதிக்கிறான், உங்களுடைய பொருட்களில் இருந்து நீங்கள் அந்த ஏழைகளுக்கு ஜகாத்தை நிறைவேற்றுகிறீர்களா, எப்படி கொடுக்கிறீர்கள் என்று சோதிப்பதற்கு தான் அல்லாஹ் இந்த ஜகாத்தை ஏழைகளை படைத்திருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, அதே போல் ஜகாத்தை கொடுக்காதவர்களுக்கான தண்டனைகள் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் நிறைய தண்டனைகளை கொடுத்திருக்கிறான். இந்த சமூகம் ஜகாத்தை சரியான முறையில் நிறைவேற்றவில்லையோ அந்த சமூகம் அல்லாஹ் மழையை மட்டும் நிறுத்தி விடுவான் என்பதாக சொன்னார்கள். மழை அல்லாஹ் தடுத்து விடுவான். இன்றைக்கெல்லாம் பார்க்கிறோம், வாலிபர்கள் பரவாயில்லை, எவ்வளவு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் என்று வந்து கேட்கிறார்கள். ஒரு காலத்தில் ஜகாத்தை பொதுவாக கொடுத்து விடுவார்கள், வீட்டுக்கு ஒரு ஜகாத் ஹோல்சேல்ல கொடுத்துருவாங்க. பார்க்கிறோமா இல்லையா? குர்பானி ஆடு, வீட்டுக்கு ஒரு ஆடு கொடுத்துறாங்க. யார் மீது கடமை என்று அவர்களுக்கு தெரியும். உள்ளத்துல அவரவர்கள் கை வைத்து பார்க்க வேண்டும், என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, நான் எவ்வளவு ஜகாத் கொடுக்க வேண்டும், என்கிட்ட எவ்வளவு காசு பணங்கள் இருக்கிறது, நான் எவ்வளவு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று அவரவர் பார்த்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அது ஜகாத் என்பது அது கணக்கு போட்டு சரியான முறையில் அவர் அதை கொடுக்கிற போதுதான் அது ஜகாத்தினுடைய கணக்காக கடமையாக நிறைவேறுகிறது என்பதாக சொன்னார்கள். ஆக ஜகாத் கொடுக்காமல் இருக்கிற போது அந்த சமூகத்தில் அல்லாஹ் மழையை தடுத்து விடுகிறான் என்பதாக சொன்னார்கள். அதே போல் தான் அல்லாஹ் குர்ஆனில் நாம் அடிக்கடி ஓதக்கூடிய சூரா வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா, ஜகாத் கொடுக்காதவர்களுக்கு வைல் என்கிற நரகம் இருக்கிறது. அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா, யாருக்கு வைல் என்கிற நரகம்? அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா, காசை வாங்கி எண்ணி பார்த்துக்குவாங்க,
அப்பப்போ செக் பண்ணிக்குவாங்க. ஜிபேல போய் செக் பேலன்ஸ்ல போய் எவ்வளவு காசு இருக்குது, எவ்வளவு அக்கௌண்ட்ல இருக்குது, எண்ணி பார்த்துக் கொள்வார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதி ஜமா மாலஹு வஅத்ததா, தன் பணத்தை சேர்த்து வைத்ததை எண்ணி பார்த்துக் கொள்வார்கள். ஏன் எண்ணி பார்க்கறாங்க? யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, இது நிரந்தரமா என்கிட்ட இருக்கும்னு நினைச்சு எண்ணி பார்த்துக்கிறாங்க. காசு நிரந்தரமாக என்னிடத்தில் இருக்கும் என்று நினைத்துக் கொண்டு எண்ணி பார்த்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா அல்லதி, அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்களுக்கு அல்லாஹ் ஹுத்தமா என்கிற நரகத்தை வைத்திருக்கிறான் என்பதாக சொல்லுகிறான். வமா அதுராக்கமல் ஹுத்தமா, ஹுத்தமா என்கிற நரகம் எப்படிப்பட்ட நரகம்? அல்லாஹ் சொல்லுகிறான், நாருல்லாஹில் மூகதா அல்லதி தத்லியு அலல் அஃபிதா, கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகம் தான் ஹுத்தமா என்கிற நரகம். கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகம் அதுதான் ஹுத்தமா என்கிற நரகம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, ஜகாத்தை நிறைவேற்றாதவர்களுக்கு அல்லாஹ் ஹுத்தமா என்கிற நரகத்தை, கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த ஹுத்தமா என்கிற நரகத்தில் அவர்களை தூக்கி வீசுகிறான் என்பதாக பார்க்கிறோம். பொதுவாக ஜகாத் என்பது அது செல்வத்தினுடைய அழுக்கு என்பதாக சொல்லுகிறார்கள். ஒரு அழுக்கு அது உடலில் இருந்தால் எப்படி அதை சுத்தம் செய்வோமோ அதுபோல் செல்வத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை சுத்தம் செய்து விட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த செல்வத்துக்கு ஆபத்து வந்துவிடும். அந்த செல்வத்துக்கு ஆபத்து வந்து விடுகிறது. ஒரு நோய் இருக்கிறது, அதை உடனே சரி செய்ய விரும்புகிறோம். அதே போல்தான் செல்வத்தினுடைய அழுக்கை அதை நீக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த செல்வத்திற்கான பாதுகாப்பை இழந்து விடுகிறோம் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, ஜகாத் கொடுக்கிற போது என்ன பயனை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான்? முதலாவது சொன்னார்கள், நீங்கள் கொடுக்கிற போது அல்லாஹ் மீதமுள்ள செல்வத்திற்கு பாதுகாப்பை வழங்குகிறான். நீங்கள் கொடுத்து விடுகிறீர்கள், எவ்வளவு கணக்கு போட்டு, என்னுடைய கடையில் இவ்வளவு ஸ்டாக் இருக்கிறது, என்னிடத்தில் இவ்வளவு, என்னுடைய மனைவிடத்தில் இவ்வளவு நகைகள் இருக்கிறது, கணக்கு போட்டு சரியான முறையில் 2.5% பணத்தை நீங்கள் நீக்கி விடுகிறீர்கள், ஜகாத்தை எடுத்து விடுகிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கொடுத்து மீதமாக இருக்கக்கூடிய பணத்திற்கு அல்லாஹ் பாதுகாப்பு. நீங்கள் நாளை மௌத்தாகிவிட்டாலும் அந்த பொருளை உங்களுடைய சந்ததியிடத்தில் நீங்கள் விரும்பியதை போல் சேர்ப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பாக இருக்கிறான். உங்களுடைய சொத்துகள், நீங்கள் சேர்த்த சம்பாத்தியங்கள், நீங்கள் சேர்த்து வைத்த அத்தனை சொத்துகளுக்கும் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பாகி விடுகிறான். அல்லாஹுவை விட சிறந்த பாதுகாவலர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அருமையானவர்களே, ஆக ஜகாத்தை கொடுக்கிற போது மீதமுள்ள செல்வத்திற்கான பாதுகாப்பு அது ரப்புல் ஆலமீன் வழங்குகிறான் என்பதாக சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், ஜகாத்தை கொடுத்து விட்டால் அல்லாஹ் மீதமுள்ள செல்வங்களில் பரக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறான். கொடுத்தா கம்மியாயிருதுங்கல்லங்க, எப்படிங்க பரக்கத்து வரும்? மீதமுள்ள பொருளில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், வஆத்தூஹும் மின் ஜகாத்தின் வமா ஆதீதும் மின் ஜகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹ், யார் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று ஜகாத் கொடுப்பாரோ அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஉலாயிக ஹுமுல் முضعفون, அவர்களுக்கு நாம் அதை பன்மடங்காக ஆக்கி தருவோம், பன்மடங்காக ஆக்கி தருவோம். பொதுவாக கஞ்சத்தனம் என்பது இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் இடத்தில் கஞ்சத்தனம் அது மனிதனை அழிக்கக்கூடியது. அல்லாஹ் சொல்லுகிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், நான் ஜகாத்தை வட்டியை அழிக்கிறேன், ஜகாத்தை வளர செய்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன வளர செய்கிறான்? நீங்கள் சதக்காக்களை கொடுக்கிற போது உங்கள் பொருள் வளருகிறது, உங்கள் செல்வங்கள் வளருகிறது, உங்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறான். ஆக ஜகாத்தை நிறைவேற்றினால் நீங்கள் கொடுத்து மீதம் இருக்கக்கூடிய பணத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். இதில் நான் பரக்கத்தை தருகிறேன் என்பதாக. அருமையானவர்களே, ஆக பரக்கத்து கிடைக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்காக வேண்டி கொடுங்கள், ஃபஉலாயிக ஹுமுல் முضعفون, நீங்கள் கொடுத்ததில் 10 இருந்தால் பன்மடங்காக 20, 30, 40, அதை விட நான் அதிகமாக உங்களுக்கு அதிகமாக்கி தருகிறேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே போல் ஜகாத் கொடுத்ததினுடைய பலன் சொல்வார்கள், ரத்துல் முசீபா, அல்லாஹ் சோதனைகளை தடுத்து நிறுத்துகிறான். நீங்க பொதுவாக தர்மம் என்பது அது சோதனைகளை தடுத்து நிறுத்துகிறது. நிறைய தர்மம் செய்யறாரு, சில விஷயங்கள் தக்தீரை மாற்றக்கூடியது என்பதாக சொல்வார்கள். தக்தீரை மாற்றக்கூடியது, துவாவிற்கு தக்தீரை மாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை எழுதியிருப்பான், இவருக்கு ஏதாவது ஒரு சோதனை வரணும்னு சொல்லி இவர் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்கிறார். சில நேரங்களில் காபத்துல்லாவினுடைய திரையை பிடித்து கேட்கிறார், சில நேரங்களில் லைலத்துல் கத்ர் போன்ற இரவுகளில் விழித்து இருந்து அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் விட்டு கேட்கிறார். இப்படி கேட்கிற போது அந்த துவாவுக்கான ஒரு வேல்யூ இருக்கிறது, பவர் இருக்கிறது. அல்லாஹ் நீங்கள் கேட்டு அதில் அல்லாஹ் ஒன்றை சரி செய்து அந்த சோதனையை இல்லாமலாக்கி விடுகிறான் என்பதாக சொன்னார்கள். இரண்டாவது, அல்லாஹ் சதக்காவிற்கும் அதே போல் ஒரு பவரை வைத்திருக்கிறான். சதக்கா தர்மங்கள் அதிகமாக செய்கிற போது உங்களுடைய விதியில் அல்லாஹ் ஒரு சோதனை எழுதியிருப்பான், அந்த சோதனையை அல்லாஹ் அழித்து விடுகிறான், அல்லது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சோதனையை உங்களுக்கு லேசாக்கி விடுகிறான் என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆக சதக்காக்கள், தர்மங்கள் ரத்துல் முசீபா, முசீபத்திற்கு தடையாக இருக்கிறது, அது தடுக்கிறது என்பதாக சொன்னார்கள்.
அதே போல் தர்மங்கள் சதக்காக்கள் செய்கிற போது இன்னொரு பலன் சொன்னார்கள், தீராத நோய்களுக்கு அல்லாஹ் ஷிஃபாவை வைத்திருக்கிறான். தீராத நோய், காலம் முழுக்க ஒரு நோய் இருக்கிறது, அவருக்கு பல மருத்துவர்களை பார்த்து விட்டார், ஆனாலும் கூட அந்த நோய் சரியாகவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அப்பேற்பட்ட ஒரு நோய்க்கும் இந்த ஜகாத்தின் மூலம் அவருக்கு ஷிஃபாவை வைத்திருக்கிறார் என்பதாக சொன்னார். இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மாணவர். ஒருவர் வந்து கேட்கிறார், ஹஸரத் அவர்களே, எனக்கு காலில் ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு கட்டி வந்துருச்சு, ரத்தம் வந்துகிட்டே இருக்குது, நான் எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து விட்டேன், ஆனால் இது நாள் வரைக்கும் அது சரியான பாடு இல்லை, என்ன செய்யறது என்று கேட்கிற போது இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மக்கள் எல்லாம் ஒரு கிராமத்துல, எந்த கிராமத்துல தண்ணியே இல்லையோ அப்பேற்பட்ட ஒரு கிராமத்தில் சென்று ஒரு கிணறு வெட்டி கொடு என்பதாக சொன்னார்கள். இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பேச்சை கேட்டு அந்த நபரும் தேடுகிறார், ஒரு கிராமத்தை தேடி பிடிக்கிறார், அந்த மக்களுக்காக வேண்டி கிணறு வெட்டி கொடுக்கிறார். சொன்னார்கள் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், கிணறு வெட்டுகிற போது அந்த கிணத்தில் இருந்து எப்போது தண்ணி வருகிறதோ அன்னைக்கு உன்னுடைய காலில் இருந்து ரத்தம் வலியக்கூடிய ரத்தம் நின்று விடும் சொன்னாங்க. இவரும் போனார், கிணறு தோண்ட தோண்ட கிணற்றில் இருந்து தண்ணீர் வருகிற போது இவருடைய காலில் இருந்து பல நாட்களாக வந்து கொண்டிருந்த அந்த ரத்தம் நின்று விட்டது என்பதாக சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, ஆக அல்லாஹ் தீராத நோய்களுக்கான ஷிஃபாவை இந்த ஜகாத்தில் வைத்திருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டினார்கள். ஜகாத் என்பது சரியான முறையில் கணக்கு போட்டு கொடுக்கணும், ஏனோ தானோ கொடுக்கறதில்ல, நான் கொடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் இவ்வளவு சொல்லியிருக்கிறானோ, வரி கட்டுறோமா இல்லையாங்க, ஜிஎஸ்டி கட்டுறோம் 18%, 20%, இதுக்கு இவ்வளவு பெர்சன்ட்னு சொல்லி. அதுபோல்தான் இந்த ஜகாத் என்பது நாம் ஒரு முஸ்லிம், ஒரு பணக்காரர் ஏழைகளுக்கு செலுத்தக்கூடிய வரி. ஒரு காலத்துல முஸ்லிம்கள் ஆட்சியாளர்கள் வரி வாங்கி கொண்டிருந்தாங்க, முஸ்லிம் ஆட்சியாளர்கள் வரி வாங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் எப்போது இந்த முஸ்லிம்கள் ஜகாத்தை சரியாக நிறைவேற்றாத காரணத்தினால இன்னைக்கு அல்லாஹ் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டான், கடுமையான ஆட்சியாளர்களின் மூலம் கடுமையான வரி விதிப்புகள் ஏற்பட்டு விட்டது. முஸ்லிம்கள் ஜகாத்தை சரியாக நிறைவேற்றுகிற போது இவர்கள் வரி வாங்குவதற்குரிய ஒரு தகுதியும் ஒரு சக்தியும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஜகாத்தினுடைய விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் இருக்கிற போது இவர்கள் வரி செலுத்தக்கூடிய, பார்க்கிறோமா இல்லையா, வியாபாரிகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு ஜிஎஸ்டியினுடைய விஷயங்கள் எல்லாம் காரணம் ஜகாத்தை சரியாக நிறைவேற்றாத காரணத்தினால் அல்லாஹ் இப்படி வரியின் மூலம் கடுமையான ஆட்சியாளர்களின் மூலம் இந்த மக்களை சோதிக்கிறான் என்பதாக பார்க்கிறோம். ஆக ஜகாத் என்பது ஏழைகளுக்கு செலுத்தக்கூடிய வரி. இது ஒரு பணக்காரர் அவருடைய பணத்தில் இருந்து நான் இவ்வளவு சம்பாதித்திருக்கிறேன், இந்த ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், என் பக்கத்து வீட்டுக்காரர், என் உறவினர், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரெல்லாம் கீழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பொருளை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வைக்கிறேன், அவர்களுடைய வாழ்க்கையில் நான் தூக்கி விடுகிறேன். இதுதான் ஜகாத்தினுடைய ஆக மிகப்பெரிய நோக்கம் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, ஜகாத் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் கடுமையான தண்டனை வைத்திருக்கிறான். நம்முடைய பொருட்கள் அதற்கான பாதுகாப்பு இல்லை, அல்லாஹ் மிகப்பெரிய உத்தமா என்ற நரகத்தை வைத்திருக்கிறான் என்பதெல்லாம் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான். வல்ல ரஹ்மான் அந்த ஜகாத்தினுடைய சட்டங்களை விளங்கி அதை சரியான முறையிலே நிறைவேற்றக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்